எங்க இருக்கீங்க அத்தா? எங்கே சென்றார் என்று தெரியவில்லையே. என்னை தன்னந்தனிமையில் விட்டுவிட்டு எங்கே சென்றிருக்கின்றாரும் புரியவில்லையே. அத்தா அத்தா, சாரி, அவர் எங்கே சென்றிருக்கின்றார்? மூலோகத்தை விட்டுவிட்டு இந்த நாகலோகத்திற்கு வந்திருக்கின்றார். இந்த நாகலோகத்தை அழகு பார்ப்பதற்கு தான் சென்றிருக்கின்றார். இருந்தாலும் என்னுடைய நாகலோகத்தை பார்த்து விடலாம். தெரியல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாக்குற காலையே காணுமே. அத்தா நாம் ஏன் அவரை தேடிக்கொண்டு அழைந்து கொண்டு இருக்க வேண்டும்? நம்மிடம் இருப்பது என்ன? உள்ளதை உள்ளபடியே காட்டும் மாய கண்ணாடி. இப்பொழுது மாய கண்ணாடியை வைத்து அவர் எங்கே இருக்கின்றார் என்று நான் பார்க்கின்றேன். மாய கண்ணாடியே என்னுடைய ஆசையத்தான். இப்பொழுது எங்கே இருக்கின்றார், என்ன செய்கின்றார், என்னை பிரிந்து எப்பொழுது எங்கே இருக்கின்றார் என்று உள்ளதுபடியே தெல்ல தெளிவாக நீதான் உரைக்க வேண்டும், நீதான் காட்ட வேண்டும். இருந்தாலும் மானிட பிறவி என்று உன்னை நம்பினார். எதனால்? உன் மீது கொண்ட ஆசையினால், உன் மீது கொண்ட மோகத்தினால். ஆனால் இந்த நாகலோகம் வந்தது எதற்காக? இந்த நாக ஜோதியை காலவாடத்தானே. நாக ஜோதியை திருடி செல்லுவதற்கு நீ தயாராகி விட்டாய். நீ எங்கே சென்றாலும் உன்னை விடுவதை நான் கிடையாது. நீ ஒரு மாநில பிறவி. நான் யார்? நாகலோகத்திற்கு நாகராணி. நான் ஒரு நொடி நிறுத்தால் போதும், உன்னிடம் நான் வருவேன். எங்கதான் சென்றாலும் உன்னை விடுவதா கிடையவே கிடையாது. டே நன்றி கட்ட நயவஞ்சகா, டே நாசக்காரா, ஆடா மோசக்காரா, இதோ வரண்டா உன்னை பார்ப்பது. கொண்டு வந்து விட்டு இதை எடுத்து சென்று மன்னரிடத்தில் கொடுக்க வேண்டும். மானிட பிறவி ஈன பிறவி என்று நிரூபித்து விட்டார்கள்.
தாய், நான் ஏன் வந்தேன் தெரியுமா? என் நாட்டு மன்னரே, நிறுத்துடா, உன்னுடைய பேச்சை நிறுத்து. ஏன் பேசுற? எதுக்குடா பேசுற? மாநில பிறவி என்று தெரிந்தும் உன்னுடைய அழகை கண்டு, உன்னுடைய தோற்றத்தை கண்டு நான் மதிமடைகிறேன். இதே நாகலோகத்தில் எத்தனை ஆடவர் அழகர் சிறந்தவர் இருக்கின்றார். அவர் மீது எல்லாம் எனக்கு காதல் வரவில்லை. ஆனால் மானிட பிறவி நீ, இனப்பிறவி நீ, உன் மீது எனக்கு காதல் வந்துவிட்டது. உன்னை நம்பனேன்டா, மனசார நம்பனேன். ஒரு பெண்ணா பிறந்தவ தனக்கு துணையா வருபவன் இவன்தான் என்று மனப்பூர்வமாக உன்னை நம்பினேன். ஆனால் கூட விருந்தே கொள்ளுமான் வியாதி, அதை போல என் குடியை கெடுத்தவன் நயவஞ்சகா. ஆனா நாசக்காரா, உன் மீது என்ன கேட்டேன்? பொன் கேட்டேனா? பொன் கேட்டேனா? ஆடு கேட்டேனா? ஆபரம் கேட்டேனா? கோடி கேட்டனா? கோபுரம் கேட்டனா? ஒன்றும் கிடையாது. உன் மீது கொண்ட ஆசையினால், உன் அழகின் மீது கொண்ட ஆசையினால் உன்னை மனதார விரும்பினேன். மனதார விரும்பியதற்காக எனக்கு கொடுத்தாய் நல்ல பரிசு. என்னதான் மனிதனாக பிறந்து விட்டாலும் நான் அடக்கம் என்பது வேண்டும். இந்த நாக்கு சுத்தமாக இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய சுயநிலையே கெட்டு போயிடுமா? அது போல இவனை நம்பியதற்கு இந்த நயவஞ்சகன், டேய் அட திருடா, ஏய் நீ திருட, நீ கல்வன், நீ இல்லையா? கல்வன் இல்லை, நீ இல்லையா? உன்னுடைய அழகை மதிமடங்கி என்னுடைய நாட்டில் உனக்கு இடம் கொடுத்தேன். என்னுடைய பந்தலையை உனக்கு படுக்க வைத்தேன். ஆனால் நீ எனக்கு நன்றியை செய்தவன் நீ நயவஞ்சகன். நீ இந்த நாகலோகத்திற்கு எதற்காக வந்தாய்? யாருடைய துணை கொண்டு வந்தாய்? உரைக்கவில்லைன்னு வச்சுக்கோ, இந்த இடத்திலேயே நீ போனதா. யாருடைய துணையோடு வரவில்லையம்மா, நான் மட்டும்தான் தனித்து வந்தேன். என் நாட்டு மன்னருக்கு இரு விழிகளும் தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய விழி தெரிய வேண்டும் என்றால் நாகலோகத்தில் இருக்கும் அந்த நாக ஜோதியை கொண்டு வந்தவருக்கு பொருத்தினால்தான் அவருக்கு இரு விழியும் தெரியும் என்று உரைத்தார்கள். அதனால் தான் ஓடி வந்தேனம்மா. போது நிறுத்தட அறிவற்ற நாயே, அதற்காக என்னுடைய காதல் தான் உனக்கு வழிகடவாகிவிட்டதா? அதை நாகலம், அந்த நாகமணி எனக்கு வேண்டும் என்று கேட்டால், அந்த நாகஜோதி என்னிடம் கேட்டிருந்தால் உன் மீது கொண்ட ஆசையினால் நான் உனக்கு கொடுத்திருப்பேனடா. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவி செய்து போகின்றேன், ஆனால் உனக்கு செய்திருக்க மாட்டேனா? உதவி என்று கேட்பவர்களுக்கு அள்ளி கொடுக்கலாம், ஆனால் திருடு மட்டும் இருக்கவே கூடாது. உன்னோடு இருந்து உன்னோடு ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நீ பொய்யாக நடித்து என்னுடைய வாழ்க்கையை குறிக்கோளாக மாற்றிவிட்டாய். உன்னுடைய குறிக்கோள் இவ்வளவுதானா? நாகலோகத்தில் வந்து நாகச்சோதியை எடுத்துக்கொண்டு அந்நாட்டு மன்னருக்கு கொடுத்து அந்நாட்டு மன்னருக்கு இரு பார்வை சரி செய்யணுமா? அதற்கு அது மட்டும் இல்லை, என்னுடைய நாகச்சோதி தான் கிடைச்சதா? ஏய் மொத்த ஏன் பேசுற? உன்னை நான் கருத்து பேசவில்லை, கொஞ்சம் கேளுங்க. நன்றி கட்டவனே, நச்சு பாம்பே, நீ எவ்வளவுதான் என்னை வாட்டி வளைத்தாலும் சரி, என் மனதில் உனக்கு இடம் கிடையாது. சும்மா சும்மா நான் பூலோகத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன். அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த நாகஜோதி எடுத்து சென்று அவர்களிடம் பொறுப்பினால்தான் அவர்கள் எனக்கு திருமணத்தை செய்து வைப்பார்கள். அதனால் என்னுடைய நாகமணி கொண்டு அவளை மாலையிட போகின்றாயா? உன்னை விடுவேனா? நான் இருக்கும் பொழுது நடக்குமா? விடவே மாட்டேன். நாகமணி கனவாணிய உனக்கு உன்னை விடுவதாகவே கிடையாதுடா. மனிதன் நினைப்பதுள்ளே நினைப்பதுண்டே மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் இல்லை. இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதனே. மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் இல்லை.
நிலைக்கும் என்று நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று நன்றி கட்ட நயவஞ்சகா, உன்னை விடுவதாகவே நான் கிடையாது. எப்பொழுது என்னுடைய நாகஜோதியை நீ தொட்டாயோ அதை வருகிறார மன்னிடம் சென்று அவருடைய கண்ணுக்கு மீட்டு அவருடைய மகனை நீ திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் உன்னுடைய அழகினால் நான் மதிமடங்கினேன். உன்னுடைய அழகு இருக்கின்ற ஆணவத்தினால் என்னை அடிமை செய்தார். உன்னுடைய அழகும் நீயும் என்ன நிலைமை என்று நான் இப்பொழுது உரைக்கின்றேன். நீ செவி கொடுத்து என்ன செய்ய போறேன்? உனக்கு இப்பொழுது சாபத்தை வழங்க போகிறேன். ஐயோ, என்ன சாபம் தெரியுமா? 4448 வியாதி, கொடிய வியாதியான கூன் குறுகி குஷ்டம் பிடித்து நீ அருமையாக போத கடவுள்.
பறி போனதே